அரசியல் களத்துல இப்போ ஒரு செம சூடான டாபிக் போயிட்டு இருக்குங்க. நம்ம நயினார் நாகேந்திரன் அண்ணன் வரும் அக்டோபர் 11ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன்னோட பிரச்சாரத்தை மாசா ஆரம்பிக்க போறார். அதுக்கு நம்ம இபிஎஸ் அண்ணன் அவர்களை நேரில் அழைக்க போயிருக்காரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அக்டோபர் 11ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் தனது பிரச்சாரத்தை நயினார் நாகேந்திரன் தொடங்கவிருந்தார். இதற்காக இபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இது ஒரு மூத்த தலைவரின் பிரச்சார தொடக்கத்துக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வருவது என்பது இயல்பான நிகழ்வுதான். ஆனால் அதே நாளில் இபிஎஸ்க்கும் தனது சுற்றுப்பயண திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விட்டதால் அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தி வெளியானவுடன் அதிமுகவுக்குள் ஏதாவது சலசலப்பா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் இபிஎஸ் தரப்பு அன்றைக்கு வர முடியவில்லை என்றாலும் என் சுற்றுப்பயணத்தின் போது வேறு ஒரு நாளில் வேறு ஒரு தொகுதியில் நயினார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு நிகழ்வை 3 விதங்களில் அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். இது மிகவும் வெளிப்படையான விளக்கம். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இபிஎஸ்கிக்கு பயணத்திட்டங்கள் மிக முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும். அதே நாளில் நயினார் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் இபிஎஸ்இன் பயணத்திட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே திட்டமிடப்பட்டபடி தனது நிகழ்ச்சிகளை தொடர்வது என்பது மிகவும் இயல்பானது. மேலும் பிறகு கலந்து கொள்கிறேன் என்று அவர் கூறியிருப்பது நயினார் மீதான மரியாதையையும் கட்சிக்குள்ளான ஒற்றுமையையும் காட்டுவதாக கொள்ளலாம். இது சற்று ஆழமான பார்வை. இந்த நிகழ்வை இபிஎஸ் தனது தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்றும் சிலர் கருதுகின்றனர். நான் அழைக்கும்போது வரவேண்டும் என்ற கருத்தை விட என் பயண திட்டத்திற்குத்தான் கட்சி முன்னுரிமை என்ற செய்தியை இபிஎஸ் மறைமுகமாக உணர்த்தியிருக்கலாம். ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவராக இபிஎஸ் தனது நிகழ்ச்சி நிரலை வேறு ஒருவரின் அழைப்புக்காக மாற்றிக்கொள்ளவில்லை என்பது கட்சிக்குள்ளும் வெளியிலும் அவரது அதிகாரம் உறுதிப்படுத்தப்பட்டதை காட்டுகிறது. அதே சமயம் நயினார் போன்ற மூத்த தலைவரை முழுமையாக புறக்கணிக்கவில்லை என்பதையும் அவரது வாக்குறுதி உணர்த்துகிறது. சமீப காலமாக அதிமுகவில் ஏற்பட்ட உள்பூசல்கள், தலைமை மாற்றம் போன்ற காரணங்களால் கட்சிக்குள் இன்னும் முழுமையான ஒற்றுமை இல்லை என்ற பிம்பம் எதிர்த்தரப்பினரால் பரப்பப்பட்டு வருகிறது. நயினார் அழைப்பை இபிஎஸ் நிராகரித்திருந்தால் அது இந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கும். ஆனால் பிறகு கலந்து கொள்கிறேன் என்று கூறியதன் மூலம் இபிஎஸ் மற்றும் நயினார் இடையே எந்த பிளவும் இல்லை என்பதை வெளிப்படையாக உணர்த்தி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொன்னால் இந்த நிகழ்வு ஒரு சாதாரண பயணத்திட்ட மோதலாக இருக்கலாம், அல்லது இபிஎஸ் தனது தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு நுட்பமான அரசியல் நகர்வாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் மிக முக்கியமான அம்சம் பிறகு கலந்து கொள்கிறேன் என்று அவர் அளித்த வாக்குறுதிதான். அரசியல்னா சும்மாவா? இதுல 1000 சங்கதிகள் இருக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன கதைகள் பின்ன போகுதோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் ஆட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும்னு. சும்மா அதிரடியா இருக்க போகுதுங்க.